ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ரிஷப யோகீஸ்வர சரித்திரம் என்கிற 20வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். ரிஷப யோகி அல்லது ரிஷபதேவர் என்று அழைக்கப்பட்ட இவரும் பகவான் நாராயணரின் அம்சாவதாரம் ஆவார். 19வது தசகம் வரை ஸ்வயம்பு மனுவின் புதல்வரான உத்தானபாதர், அவருடைய மகன் துருவன், அவருக்கு பின்னால் வந்தவர்கள் என்று துருவனோட வம்சத்தை பற்றி பட்டத்ரி கூறினார். இந்த தசகத்தில் பிரியவிரதனுடைய வம்சத்தை பற்றி கூறத் தொடங்குகிறார். ஸ்வயம்பு மனுவிற்கும் சதரூபைக்கும் பிறந்த மற்றொரு புதல்வர்தான் பிரியவிரதர். இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திர பூதாத், பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திர பூதாத், ஆக்னீத்ர ராஜாதுதிதோ ஹினாபிஹி, ஆக்னீத்ர ராஜாதுதிதோ ஹினாபிஹி, த்வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே, त्वां दृष्टवानिष्टदमिष्टिमध्ये, तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा, तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा. प्रियव्रतस्य प्रियपुत्रभूतात् आग्नेत्रराजादुदितो हिनाभिः, प्रियव्रतस्य प्रियपुत्रभूतात् आग्नेत्रराजादुदितो हिनाभिः, त्वां दृष्टवानिष्टदमिष्टिमध्ये, तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा, त्वां दृष्टवानिष्टदमिष्टिमध्ये, तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிரியவ்ரதஸ்ய, பிரியவ்ரதனுடைய, பிரியபுத்திர பூதாத், அன்பு மகனான, ஆக்னீத்ர ராஜாத்து, ஆக்னீத்ர மன்னனுக்கு, உதித்த நாபிகி, நாபி என்பவர் பிறந்தார். தவ, அவர் என்ன பண்ணார்னா, தவ உங்களது, துஷ்டியை ஏவகி மகிழ்ச்சிக்காக மட்டுமே, கிருத்த யஜ்ஞ கர்மா ஒரு யாகத்தை செய்தார். இஷ்டதம் துவாம் விரும்பியவற்றை அளித்தருளும் உங்களை, இஷ்டி மத்தியே அந்த யாகத்தின் இடையில் அவர் திருஷ்டமானு தரிசித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திரபூதாத் ஆக்னீத்ரராஜாதுதிதோ ஹினாபிஹி, த்வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே, தவைவ துஷ்டியை கிருதயஜ்ஞகர்மா. பிரியவிரதனின் அன்பிற்குரிய மகன் ஆக்னீத்ரன், அவருடைய மகன் நாபி. இந்த நாபி என்ற அரசரும் மிகவும் பக்திமானாகவும் யாக யஜ்யங்களை விரும்பி செய்பவராகவும் இருந்தார். நாபி வேள்வியை எந்த பயனையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டாராம். பகவானை மகிழ்விக்க வேண்டும் என்ற தூய இதயத்தோட யஜ்யங்களை செய்வாராம். அந்த தூய பக்திக்கு பரிசாக யஜ்யத்தோட நடுவிலேயே, யஜ்யம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னாலேயே எல்லா அபீஷ்டங்களையும் தருபவரான உங்களை தரிசித்தார் என்று பட்டத்ரிகள் சொல்கிறார்.